ஒரு ஜாம்பி ஏர்போர்ட்ல நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. இந்த வாய்ஸ் ஓவர் யாருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாம்பியோட தான். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாருமே ஜாம்பிஸ், நாங்க மனுஷங்களை சாப்பிடுவோம். அட நாங்க கூட பரவாயில்லங்க, எங்களோட மோசமான ஒருத்தர் இருக்கானுங்க, அவங்க தான் போனிஸ். அவங்க அப்படியே எலும்பு கூடு மாதிரி இருப்பாங்க, அதனாலதான் அவங்களுக்கு போனிஸ்னு பேர் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஹார்ட் பீட்டை வச்சுதான் அவங்க இறைய தேடுவாங்க. மனுஷங்களோட ஹார்ட் பீட் கேட்டுச்சுன்னா விடவே மாட்டாங்க, அவங்கள போய் கொன்னுடுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், என்னோட கடந்த கால மெமரிஸ் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்கான், இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணி வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. இது என்ன இடம் பாத்தீங்கன்னா, இங்கதான் ஜாம்பி வைரஸால பாதிக்கப்படாத மனுஷங்க இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 வருஷம் வரைக்கும் இதுக்குள்ளதான் இருக்காங்க. ஜாம்பிகள் இந்த நகரத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெரிய செவரை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த செவரை தாண்டி ஜாம்பிகளால வரவே முடியாது. ஆனா இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னா, இவங்க கிட்ட இருக்க சாப்பாடு மத்த மெடிசன் எல்லாமே தீர்ந்து போச்சு. இப்போ இது எடுக்கணும்னா கண்டிப்பா ஜாம்பி இருக்க அந்த இடத்துக்கு போகணும். அதுக்காக மனுஷங்க எல்லாருமே ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகி அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த கேங்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு தான் ஜூலி. இப்ப அப்படியே ஜாம்பி சிட்டில காட்டினா நம்ம ஹீரோவும் மத்த ஜாம்பிகளும் மனுஷங்க எங்கேயுமே இல்லாதனால அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்களும் ஒரு கேங்கா ஃபாலோ பண்ணி போறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் ஜூலியும் மத்த மனுஷங்களும் அங்க இருக்க பார்மசில பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் மத்த ஜாம்பிகளும் அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க மனுஷங்க எல்லாரையுமே கொன்னுகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஜூலிய பாக்குறான். பார்த்த உடனே இது வரைக்கும் அவன் ஃபீல் பண்ணாத ஒரு உணர்வு வருது. அது எப்படின்னு அவனால சொல்லவே முடியல. ஆனா அது எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு நம்ம ஜூலியோட பாய் ஃப்ரெண்ட கடிச்சு கொதறது மட்டும் இல்லாம அவனுடைய மூளையை சாப்பிடுறான். இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஜாம்பி எந்த மனுஷனுடைய மூளையை சாப்பிடுதோ அந்த மனுஷனுடைய மெமரிஸ் எல்லாமே இந்த ஜாம்பிக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அந்த பாய் ஃப்ரெண்டோடைய மூளையை சாப்பிட்டனால நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் பத்தின நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு மேல சாப்பிட்டா வேலைக்காவது, முதல்ல நம்ம போய் நம்ம ஆளை காப்பாத்துவோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஜூலியை காப்பாத்தி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஆனா ஜூலிக்கு ஒரு ஜாம்பி கூட இருக்கிறது ரொம்பவே பயமா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோ அவனால அவளுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்றத சைகையிலேயே சொல்றான். ஏன்னா அவன் ஒரு ஜாம்பி அப்படின்றனால அவனால பேச முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான். ஆனாலும் ஹீரோயினுக்கு பயமா தான் இருக்கு. இவர் எப்படி சமாதானப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமா தெரியல. அதுக்கப்புறம் அவன் மேல இன்னும் கேர் எடுத்துக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு இதயம் லைட்டா துடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஜாம்பிகளுக்கு இதயமே கிடையாது. அப்ப ஹீரோயின் அவளுக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்றா. அதனால ஃபுட் எடுத்துட்டு வரதுக்காக போறான். அந்த டைமை பயன்படுத்தி அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. அவளை வெளியே பார்த்த ஜாம்பிகள் எல்லாமே அவளை சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் என்ன சொல்றான்னா, நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜாம்பி மாதிரியே நடிக்க சொல்றான். அவளும் அதே மாதிரி நடிக்கிறா. இவங்க 2 பேரும் மறுபடியும் அந்த சேஃபான இடத்துக்கே போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறா, நான் எங்க வீட்டுக்கு போகணும், இன்னும் எவ்வளவு நாள் தான் இங்கேயே இருக்கிறது? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்கேயே இரு, உனக்கு வெளியே போனா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. இப்படி 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோ ஏன் வெளியே வரமாட்டான் அப்படின்ற சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு மனுஷி இருக்கா அப்படின்றதும் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்த இடத்துல இருந்து திடீர்னு காணாம போயிடுறா. அவ எங்க போனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயினை ஜாம்பிகள் சுத்தி வளைச்சிருக்கு. அதுல அவனோட ஃப்ரெண்டும் இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி போயிட்டு அவளை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டோ, உனக்கு என்ன ஆச்சு, அது நம்மளுடைய சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் ஓரளவுக்கு பேச தெரியும். உடனே இதை கேட்ட ஹீரோவோ, என்ன தாண்டி உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா எதிர்பார்க்காத போது அந்த போலீஸ் வந்துருது. உடனே ஹீரோ ஜூலியை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறான். பார்த்தா எதிரில் அவங்கள மடக்கி நிறைய போனிஸ் இருக்கு. அப்ப கரெக்டா அந்த போனிஸ ஒரு கார் அடிச்சு நொறுக்குது. அந்த கார்ல யாருன்னு பாத்தீங்கன்னா அதுலதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான். உனக்காக மட்டும்தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த கார்ல இருந்து போறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, அங்க ஒரு வண்டி இருக்கு, நீங்க அதுக்கப்புறம் தப்பிச்சு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கார்ல இருந்து அடுத்த காருக்கு ஏற போறாங்க. ஆனா அங்க பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. அவங்கள பார்த்து பயந்து போன ஜூலி பக்கத்துல இருந்த ஹீரோவை பிடிச்சிக்கிறா. அதை பார்த்து எல்லா ஜாம்பிகளுக்குமே விசித்திரமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஜாம்பிகளும் இது மாதிரி பண்ணது கிடையாது. அவங்க 2 பேரையும் பார்த்து இவங்களுக்குள்ளயும் ஒரு மாற்றம் வருது. அப்புறம் அந்த ஜாம்பிகளும் இவங்களுக்கு வழி விட்டுடுறாங்க. கார்ல ஏறி ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பயப்படுறா. அவர் மிலிட்டரியில வேலை செய்யறவரு, அவர் மட்டும் உன்னை பார்த்தாருன்னா உன்னை கொன்னுடுவாரு, அதனால நீ ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவங்க அப்பாவுக்கு தெரியாம பெட்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. அப்ப ஹீரோக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆகுது. அதனால ஜூலி கிட்ட அவளுடைய பாய் ஃப்ரெண்டை இவன் தான் கொன்னா அப்படின்றத சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோயினோ, எனக்கு தெரியும் இங்க ஜாம்பிக்கள்னாலே அப்படிதானே,
நீங்க ஏன் மனுஷங்களை சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் அதுதான் எங்களுடைய உணவு, நீங்க சாப்பாடு சாப்பிடாம உயிரோட இருக்க முடியாதுல்ல, அது மாதிரிதான் நாங்களும் அப்படின்னு சொல்றான். அப்படியே காலையில விடியுது. காலையில நம்ம ஹீரோ எழுந்து பார்த்தா அங்க நம்ம ஜூலி கிடையாது. உடனே அவளை தேடி அலைய ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா மழை பெய்யுது. நம்ம ஹீரோட உடம்புல ஏதோ ஃபீல் ஆகுது. ஆனா இது வரைக்கும் அவன் ஃபீல் பண்ணாத ஒண்ணு என்னன்னா அவனுக்கு குளிர ஆரம்பிக்குது. பொதுவாவே ஜாம்பிகளுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது. ஆனா அவனுக்கு இப்ப கோல்டா ஃபீல் ஆகுது. இதுல இருந்தே அவன் மனுஷனா மாறுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. அப்படி அவன் ஜூலியை தேடி போய்கிட்டு இருக்கும் போதே அங்க அவனுடைய ஃப்ரெண்டையும் மத்த ஜாம்பிகளையும் பாக்குறான். அப்ப அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், நமக்கு ஒரு சில மாற்றங்கள்லாம் வருது, உனக்கு அது தெரியுதா, உனக்கு குளிருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு ஃப்ரெண்டோ ஆமா எனக்கும் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோவோ இது கண்டிப்பா ஜூலி கிட்ட சொல்லி ஆகணும், இப்ப உடனே அவளை பார்க்கணும், அதுக்கு அந்த செவரை தாண்டி நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஜாம்பிகளுடைய உதவியோட அவன் அந்த செவரு கிட்ட போறான். எப்படி அவனுக்கு அந்த வழி தெரியும்னா பாய் ஃப்ரெண்டோடைய மூளையை சாப்பிட்டுருப்பான்ல, அதனால இவங்க வந்த வழி அவனுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி அந்த செவருக்கு அந்த பக்கம் போயிடுறான். நம்ம ஹீரோ மட்டும் தான் போறான், மத்தவங்க வெளியவே இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக அவ வீட்டு வெளியே போறான். அங்க நம்ம ஹீரோவை பார்த்த ஜூலிக்கோ செம அதிர்ச்சியா இருக்கு. நீ ஏன் இங்க வந்த, உன்னை பார்த்தா மனுஷங்க கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஹீரோவோ உன்னோட ஃப்ரெண்டை நான் கொண்டு இருக்க கூடாது, தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு ஹீரோயினோ நீ உன்னை தெரிஞ்சு கொள்ளல, சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ 3 பேரும் பேசுறாங்க. இவன் மட்டும் இங்க இருக்கிறது தெரிஞ்சா மிலிட்டரி இவனை கொன்னுடுவாங்க, இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும், அது மட்டும் இல்லாம ஜாம்பிஸ் மனுஷங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம அப்பாவை பார்க்கறதுக்காக போறா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை இப்படியே கொண்டு போனா அவனை கொன்னுடுவாங்க அப்படின்றதுக்காக அவனுக்கு மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. மேக்கப்லாம் போட்டு முடிச்சு பார்த்தா அவன் மனுஷன் மாதிரியே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஜாம்பிக்கள் மனுஷனா மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோயின் சொல்றத சுத்தமா கேட்கல. நீ ரொம்பவே சின்ன பொண்ணு, உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோவும் வரான். அவனை பார்த்த உடனே நம்ம அப்பாவுக்கு புரிஞ்சிடுது இவன் மனுஷன் இல்லன்ட்டு. உடனே அவனை சுடுறதுக்காக அவனை கன் பாயிண்ட்ல வைக்கிறாரு. கரெக்டா அந்த டைம்ல பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்க அப்பா நெத்தியில கண்ணை வைக்கிறா. மரியாதையா அவங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஹீரோயினும் நம்ம ஜாம்பிகள் வெயிட் பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க போனா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி நியூஸ் காத்திருக்கு. அது என்னன்னா போனிஸ் இவங்களுக்காக கூட்டமா வந்துகிட்டு இருக்கு. இதக்கிட்ட நம்ம ஹீரோயினும் மிலிட்டரி ஆட்கள் எங்களை ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே போனி கூட்டம் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. போனிஸ்க்கு எதிரா நம்ம ஜாம்பிஸ் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மிலிட்டரியும் வந்துடுறாங்க. இப்படி இங்க சண்டை நடக்கத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. அப்ப ஜாம்பிஸ் மனுஷங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால நம்பவே முடியல. ஆனாலும் அவங்க ஜாம்பிக்கு சப்போர்ட் பண்ணி போனிஸா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பாவால மட்டும் சுத்தமாவே நம்ப முடியல. எப்ப வேணா அதுங்க நம்மள கொன்னுடும் அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே சீன் கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காட்டினா அவங்கள நிறைய போனிஸ் துரத்திக்கிட்டே வருது. அப்படியே ஒரு பில்டிங் ஏஜ்ல போய் நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வர வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே குதிச்சிடுறாங்க. நல்ல வேலையா கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அதுல விழுந்தனால ஒண்ணுமே ஆகல. அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து மேல எழுந்துக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டா ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோவை சுட்டுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ முன்னாடி வந்து என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல நீங்க சுட்டீங்கன்னா என்ன தாண்டி தான் நீங்க சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை பார்க்காம பின்னாடி இருக்க ஹீரோவா பாக்குறாரு. என்னன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா அவனுக்கு புல்லட் சுட்ட இடத்துல இருந்து ரத்தம் வருது. ஏன்னா பொதுவாகவே ஜாம்பிகளுக்கு ரத்தம் வராதுல்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு ரத்தம் வரதை பார்த்து அப்பாவுக்கும் ஷாக் ஆகுது. இதை வச்சு அவர் புரிஞ்சுக்கிறாரு ஜாம்பிகள் குணமடையுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க மிலிட்டரி ஆட்கள் கிட்ட மத்த ஜாம்பிகளை சுட வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்படி இந்த பக்கம் சண்டையில ஜாம்பிகளும் மிலிட்டரியும் சேர்ந்து மொத்த போனிஸையும் கொன்னுடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெரிய செவரையும் உடைச்சிடுறாங்க. ஒரு சில ஜாம்பிகள் இன்னுமே மாறாம இருக்காங்க. ஆனா அவங்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படியே இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுருங்க.